இன்றைக்கி பர்ஸ் எப்படி தைக்கிறதுன்னு பார்க்க போகிறோம். என் பேர் ரமேஷ். நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிறது இன்னோவேஷன் யூடியூப் சேனல். இப்போ தான் நம்ம சேனலுக்கு முதல் தடவை வர்றீங்கன்னா கீழே இருக்கிற ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டன், பெல் ஐக்கான் எல்லாம் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கிளாத் கேன்வாஸ் எடுத்துக்கிட்டேன். அதில் 10 இன்ச்சுக்கு 8 இன்ச் அளவுக்கு ஒரு ஸ்கொயராக ஒரு பீஸ் கட் பண்ணிக்கிட்டேன். ஒரு 3 இன்ச்லேருந்து 2.5 இன்ச்சுக்குள்ளே ஒரு இடத்துல கட் பண்ணிக்கோங்க. ஸ்ட்ரெயிட்டாக கட் பண்ணி அதை கிளாத்தில் ஒட்டிக்கோங்க. இன்னொன்று 8 இன்ச் வைக்காமல் 7.5 இன்ச் வச்சுக்கோங்க. 7.5 இன்ச்சு ப்ளஸ் 4 இன்ச்சு. எட்ஜு ஃபுல்லாக கட் பண்ணிடலாம். இந்த ஒரு இடத்துல மட்டும் பீஸ் அப்படி இருக்கட்டும். மற்ற எல்லா பக்கமும் சுற்றி கட் பண்ணிடலாம். இந்த இடத்துல சென்டராக கட் பண்ணிட்டு அதை மடக்கி வச்சுக்கோங்க. அதே அளவுக்கு இன்னொரு கிளாத் எடுத்திருக்கேன். இதுதான் நம்ம பர்ஸ் தைக்க போகிற கிளாத்து. உள்ளுக்குள்ளே ஒரு கிளாத் கொடுத்துருக்கேன். இது மேலே அந்த மாதிரி வரும், நடுவு ஜிப்பு வரும், கீழே ஒரு பை வரும். இப்போ ஜிப்பை ஃபிக்ஸ் பண்ணிடுவோம். கரெக்டாக ஒரு நூல் கேப்பு விட்டு அப்படியே ஜிப்பை ஃபிக்ஸ் பண்ணிடுங்க. ரன்னர் ஓடுற அளவுக்கு கேப் இருக்கணும். அதே மாதிரி மேலேயும் ஜிப்பு மேலே அந்த கிளாத்தை வச்சு ஸ்டிச் பண்ணிடலாம். கீழே இந்த அளவுக்கு கிளாத் வரும். அதை மார்க் பண்ணிக்கோங்க. மார்க் பண்ணிட்டு உள்ளுக்குள்ளே ஒரு ஜிப்பு வச்சுருங்க. உள்ளுக்குள்ளே ஜிப்பு வச்சு தைச்சிட்டு அந்த ஜிப்பு மேலே இன்னொரு கிளாத்தை வச்சு அதையும் தைச்சிருவோம். ரன்னர் உள்ளே எடுத்து விட்டுட்டு ஜிப்பை க்ளோஸ் பண்ணிடுங்க. ஜிப்பை க்ளோஸ் பண்ணி எட்ஜில் தையல் போட்டுக்கலாம். இப்போ எக்ஸ்ட்ரா இருக்க பீஸ்லாம் கட் பண்ணிவிட்டு இந்த பீஸ் எடுத்துக்கோங்க. அதே அளவுக்கு இன்னொரு துணியை எடுத்துக்கோங்க. இதில் செக்காக வரைஞ்சிட்டு இந்த மாதிரி வரைஞ்சிக்கோங்க. வரைஞ்சிட்டு நடுவில் ஸ்பாஞ்சு வச்சுட்டு அதுக்கு மேலே இந்த கிளாத்தை வச்சுக்கோங்க. வச்சுட்டு பாபினில் உங்களுக்கு எந்த கலர் பிடிச்சிருக்கோ அந்த கலர் நூல் சுற்றி எடுத்துக்கோங்க. இப்போ இதில் நம்ம சுற்றி ஒரு தையல் போட்டுருவோம், எதுவுமே விலகாமல் இருக்கிற மாதிரி. ஸ்பாஞ்சு கிளாத் எதுவுமே லூஸில் இருக்கக்கூடாது. லூஸில் இருந்தால் சுருக்கமாயிரும். அதனால் கரெக்டாக இழுத்து வச்சுட்டு
சுற்றி ஒரு தையல் போட்டுருங்க. சுற்றி இருக்கிற துணியெல்லாம் கட் பண்ணி எடுத்துக்குவோம். இதில் எல்லாத்துலேயும் ஸ்டிச் போடுற அளவுக்கு 5 நூலாக எடுத்திருக்கேன். 5 நூலாக எடுத்து பாபினில் சுற்றி வச்சுட்டு மேலே உள்ள தையலை பெரிய தையலை வச்சுக்கோங்க. வச்சுட்டு சுற்றி தையல் போட்டுருங்க. அப்படியே தையல் போடும்போது நல்லா இழுத்து பிடிச்சிக்கோங்க. கீழே வந்து டக்கு விழுகாமல் இருக்கணும். சுற்றி சுற்றி எல்லா கோட்லேயும் தையல் போட்டு எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி தையல் போட்டிங்கன்னா டிசைன் இருக்கும். உங்களுக்கு எந்த கலர் பிடிக்குதோ அதை போட்டுக்கோங்க. எட்ஜில் வந்து நம்ம ரவுண்ட் எடுத்துக்குவோம். இப்போ கீழே உள்ள 2 பீஸையும் ஃபோல்டு பண்ணி அந்த ரவுண்டை ஒரே அளவு கட் பண்ணிக்குவோம். இப்போ இதை அப்படியே இந்த பக்கமாக ஃபோல்ட் பண்ணி மேலேயும் அதே மாதிரி ரவுண்டு கட் பண்ணிக்குவோம். நாலு ரவுண்டு ஒரே மாதிரி வர மாதிரி கட் பண்ணிக்கோங்க. கட் பண்ணி எடுத்துட்டு இப்போ அந்த பீஸையும் எடுத்துக்கோங்க. இப்போ சுற்றி வச்சு இந்த பீஸில் தையல் போட்டுக்கோங்க. நம்ம கிளாத் கேன்வாஸ் ஒட்டின துணி வந்து உள்பக்கமாக வரணும். வெளியே வந்து வெறும் ஸ்பாஞ்சு மட்டும்தான். அப்போ தான் ஃபோல்ட் பண்ணும்போது வெளியே லூஸ் விழுகாமல் நல்லா ஃபினிஷிங் நல்லாயிருக்கும். எட்ஜை ஒட்டி தையல் போட்டு ஃபுல்லாக தையல் போட்டு எடுத்துருங்க. இப்போ எக்ஸ்ட்ரா இருக்கிற பீஸை கட் பண்ணி எடுத்துக்குவோம். சிம்பிள் தான். இதை நீங்கள் வீட்டிலையே செஞ்சுக்கலாம். உங்கள் ட்ரெஸ்ஸுக்கு ஏற்ற மாதிரி செஞ்சுட்டு வெளியே கொண்டு போனீங்கன்னா அழகாக இருக்கும். இன்னொரு சின்ன பீஸ் வச்சுருந்தோம்ல, அதை நம்ம ஃபோல்ட் பண்ணி எட்ஜில் தைச்சிக்குவோம். இதில் வந்து 2 பக்கமும் ஒவ்வொரு இன்ச்சு கிளாத் எக்ஸ்ட்ரா இருக்கணும். அது மாதிரி பார்த்துக்கோங்க. அதை அப்படி ஃபோல்டு பண்ணி இந்த மாதிரி வச்சுக்கோங்க. அதனால தான் இதை வந்து ஒரு 1/2 இன்ச்சு நம்ம கம்மியாக வெட்டியிருக்கோம். அந்த கேன்வாஸ் சென்டராக வச்சு கீழே வந்து ஒரு தையல் போட்டுக்குவோம். கீழே தையல் போடும்போது அந்த பக்கம் 1 இன்ச்சு கேப்பு, இந்த பக்கம் 1 இன்ச்சு கேப் வச்சுக்கோங்க. தையல் போட்டுட்டு இப்போ இந்த பீஸை வந்து உள்ளே மடக்கி விட்டுக்கோங்க. மடக்கி விட்டுட்டு கீழே உள்ள துணியில் மட்டும்தான் தையல் விழுகணும். மேலே உள்ள துணி ஃப்ரீயாக இருக்கணும். அது மாதிரி எட்ஜில் ஓரமாக தையல் போட்டுக்கோங்க. அதே மாதிரி இந்த பக்கமும் தையல் போட்டுக்கலாம். போட்டுட்டு இப்போ இந்த ரவுண்டை வந்து நம்ம ஃபினிஷிங் பண்ணிக்குவோம். இந்த சைடு ரவுண்ட் அடிச்சுட்டு கீழே இருக்கிற கிளாத்தை கட் பண்ணிக்குவோம். கட் பண்ணியாச்சு. இந்த மாதிரி கேப் வரும். இப்போ நம்ம வந்து 2 சைடும் தூக்காமல் இருக்கிறதுக்காக கொஞ்சம் தையல் போட்டுக்கோங்க. கீழே உள்ள துணியில் மட்டும் போடணும், மேலே போடக்கூடாது. இப்போ 2 இன்ச்சு அகலத்தில் பிளாக் கிளாத்து கட் பண்ணி எடுத்திருக்கேன். அதை 2ஆக ஃபோல்ட் பண்ணி அயன் பண்ணி எடுத்துக்கிருக்கேன். சுற்றி ஒரு 1/4 இன்ச்சு அகலத்துக்கு ஒரே அளவில் தையல் போட்டுக்குவோம்.
1/4 இன்ச் அளவு பைப்பிங் வைக்கணும்னா அட்லீஸ்ட் 1 இன்ச் அளவுக்காவது இருக்கணும் கிளாத்து. அதனால தான் நான் 2 இன்ச்சு கட் பண்ணி 2ஆக ஃபோல்டு பண்ணி 1 இன்ச் அளவு எடுத்திருக்கேன். ரவுண்ட் சைடெலாம் கரெக்டாக எடுத்து வச்சுட்டு அந்த ரவுண்டை க்ளீனாக தைச்சிருங்க, சுருக்கு விழுகாமல். இப்போ இந்த இது ஜாயின் பண்ணணும். ஒரு பீஸ் மடக்கி வச்சுட்டு இன்னொரு பீஸை மட்டும் இழுத்து அப்படியே கிராஸ் பண்ணி அடிச்சிருங்க. அடிச்சுட்டு இந்த மடக்கி இருக்கிற பீஸை வச்சு அப்படியே கவர் பண்ணிடுங்க. பைப்பிங் ஒரே அளவு வர்ற மாதிரி அப்படியே ஸ்டிச் பண்ணிடுங்க. கீழே இருக்கிற பையில் வந்து தையல் விழுந்துடக்கூடாது. ஒரே அளவு பைப்பிங் தைச்சி எட்ஜு ஃபுல்லாக அடிச்சுக்கோங்க நீட்டாக. பைப்பிங் அடித்து முடிச்சாச்சு. ஜிப்பெல்லாம் செக் பண்ணிக்குவோம். ஓகே, எங்கேயும் டிஸ்டர்ப் இல்லாமல் இருக்குது. மடக்கி வச்சுட்டு இப்போ இதில் எட்ஜில் வந்து ஒன்றில் வெல்க்ரோ வைக்கலாம், இல்லாட்டி ரிங் பட்டன் ஏதாவது வச்சுக்கலாம். நான் இப்போ ரிங் பட்டன் தான் வைக்க போகிறேன். 2 எட்ஜ்லேயும் பட்டன் வச்சுக்குவோம். அந்த சைடு இருக்கிற மாதிரி அதே இடத்துல எங்கிட்ட வைக்கணும். ரெண்டுமே ஒரே மாதிரி வச்சுக்கோங்க. கீழே உள்ள பட்டனை கரெக்டாக மார்க் பண்ணி அதை அடிச்சுக்குவோம். ஓகே, பர்ஸ் ரெடி ஆயிடுச்சு. மொபைல் ஏதாவது வெளியே வச்சு கொண்டு போனால் மாதிரி வச்சு கொண்டு போய்க்கலாம். ஓகே, பர்ஸ் எப்படி இருக்குது? இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடு ஷேர் பண்ணிக்கோங்க. நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணிவிட்டு கீழே கமெண்ட்லாம் சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம்.